ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இந்த கருப்பண்ணசாமி உனக்கு ஒருவரை அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு துரோகியை அடையாளம் காட்ட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன். இதை துரோகி என்று சொல்ல முடியாது, எதிரி என்றும் சொல்லலாம். ஏனென்றால் உடனிருந்து உனக்கு நம்பிக்கையை கொடுத்த ஒரு உறவு, அதோடு இவர் ஒரு பெண் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கருப்பன் எந்த ஒரு காரியத்தையும் உன்னிடத்தில் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன், இது உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நீ செவி கொடுத்து கேட்டு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை செய்பவரை நீ அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் நமக்கு நல்லதைத்தான் செய்வார்கள் என்று நீ நினைத்தது மிகப்பெரிய தவறு. உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா உறவுகளும் உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை செய்வார்கள் என்று நீ ஒருபொழுதும் கனவு கண்டு விடாதே. ஒரு கெடுதலை உனக்கு செய்ய வேண்டும் என்று இவர்கள் மனதில் நினைத்துவிட்டால் எங்கிருந்து வேண்டுமானாலும் ஓடி வந்து விடுவார்கள். அதே நேரத்தில் உனக்கு ஒரு நல்லதை நடத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக உன் அருகில் இருந்தால் கூட இவர்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு இந்த கருப்பண்ணசாமி சொல்கின்ற வார்த்தைகள் என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்டு நடக்கும் யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீ அறிய வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. நீ இதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தான் நீயாக குழம்பி தவித்து கொண்டிருக்கின்றாய். நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நம்பி ஏமாந்தி போய் விடுகிறோமே என்று நீயாக நினைத்தாலும் மீண்டும் மீண்டும் அதே தவறைத்தான் நீ நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இந்த பெண் சாதுரியமாக உன் வாழ்க்கையில் ஒரு காயை நகர்த்தி கொண்டிருக்கிறாள். இவளை ஒருபோதும் நீ இன்னமும் அறிந்திருக்கவில்லை. இது போன்ற ஒரு விஷயத்தை இவர் நமக்கு செய்வார் என்று நீ கனவில் கூட நினைத்தது இல்லை. என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் எதையும் சுற்றி வளைக்க விரும்பவில்லை. நேரடியாக விஷயத்திற்கு வந்து விடுகிறேன். இந்த பெண் யார்? இவள் என்ன செய்கிறாள்? இவளால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாகவே உன்னிடத்தில் சொல்லி விடுகிறேன். என் பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்திற்கு வருகை புரிந்த ஒரு பெண், அதாவது இந்த பெண்ணானவள் உன்னுடைய குடும்பத்தோடு இரத்த சம்பந்த தொடர்பு உடையவள் கிடையாது. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரை திருமணம் செய்து கொண்டு உன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக மாறிய இந்த பெண், ஆரம்பத்தில் உனக்கும் இந்த பெண்ணுக்கும் இடையில் இருந்த நெருக்கமும் பழக்கமும் அந்த அளவிற்கு அந்யோன்யமாக இருந்து கொண்டிருந்தது. இருவரும் எந்த அளவிற்கு அன்பினை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அன்பினை வெளிப்படுத்தி கொண்டிருந்த நேரம், இவர்களுக்கு திருமணமும் குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்களால் தான் நடத்தி வைக்கப்பட்டது. அவர்கள் சரியான துணையை தேடி தேடி அலைந்து கடைசியில் இந்த உறவை அவர்களோடு சேர்த்து வைத்தார்கள். அவர்களின் வாழ்க்கையும் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த பெண் செய்த காரியம் உன் குடும்பத்திற்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் இடையில் இருக்கின்ற உறவை முறித்துவிட்டு, அதாவது உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் செய்கின்ற நன்மைகள் எதுவும் இந்த பெண்ணிற்கு பிடிக்கவில்லை. எப்படி திருமணமான பிறகும் கூட இவர்கள் இதை தொடர்கிறார்கள் என்று சொல்லி அதை தடுத்து நிறுத்த நேரடியாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிட முடியாது அல்லவா? அதனைத்தான் தன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடத்தில் தெரிவித்தால் அவர்கள் அவளுக்கு எதிராக மாறிவிடுவார்கள் அல்லவா? அதனால் எந்த விஷயத்தையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் நேரடியாக உன்னுடைய குடும்பத்தை தாக்குவதை இவள் தன்னுடைய ஆயுதத்தை கையில் எடுத்து விட்டாள். இந்த பெண் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மனதை ரணமாக்கி விட்டது. இனிமேல் நாம் அவர்கள் இல்லத்திற்கு செல்லவே கூடாது என்கின்ற மனநிலைக்கும் தள்ளிவிட்டது. ஆனால் அவளை தவிர மற்றவர்கள் எல்லோருமே அன்போடுதான் உன்னிடத்தில் இருந்தார்கள். இருந்தாலும் இவர்களுடைய நடவடிக்கைகளை கண்டு
நீ காட்டிய வெறுப்பானது அவர்களுக்கு உன் மீது சற்று வேதனையை ஏற்படுத்திவிட்டது. இப்பொழுது உன் குடும்பத்திற்கும் அவர்களுக்கும் இடையே பிரிவினையையும் உண்டாக்கி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் குடும்பம் பிரிந்து விட்டது, இவர்கள் யாரும் முன்பு போல் இல்லை என்று நினைத்து கூட அந்த பெண் இன்னமும் விடவில்லை. இனி எதிர்காலத்திலும் இந்த உறவானது தொடர்ந்து விடக்கூடாது, இந்த உறவு மீண்டும் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக எத்தனை பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்க முடியுமோ அத்தனை பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். முன்பு உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மனதை காயப்படுத்திய இந்த பெண் இப்பொழுது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மனதையும் அப்படியே தேய்த்து கரைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொல்வதுதான் உண்மை என்று அவர்கள் நம்புகின்ற அளவிற்கு எல்லா விஷயங்களையும் அவர்களின் மனதில் ஆழமாக பதிய வைத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை ஒவ்வொருவரை பற்றியும் தவறான விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எந்த விஷயத்திலும் ஒரு துளி அளவு கூட நல்ல விஷயமாக சொன்னது கிடையாது. எல்லாம் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் இப்படி மோசமானவர்களா என்று கேட்கும்படியாக இவர்கள் அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அவர்களிடத்தில் சொல்லும்போது அவர்களுக்கு உங்கள் மீது இருந்த கொஞ்சம் நஞ்சம் இருந்த அன்பும் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. இதை இன்னமும் தொடரத்தான் செய்கின்றார்கள். ஏனென்றால் அந்த பெண்ணினுடைய எண்ணமானது அத்தனை மோசமாக இருக்கிறது. அவள் மட்டுமல்ல, அவள் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களும் அப்படியேதான் இருக்கிறது. யாரும் வந்து தன்னுடன் பிறந்த சகோதரியை வேலை வாங்கிவிடக்கூடாது, யாரும் வந்து இவர்களை காயப்படுத்தி விடக்கூடாது என்பதில்தான் இவர்கள் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, இந்த பெண் வழியில் எங்கு பார்த்தாலும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்தத்தான் நினைக்கிறார்கள். நாமாக பேச விரும்பாத பொழுதும் இவர்கள் வந்து எதற்காக நம்மிடத்தில் பேசுகிறார்கள் என்பது போன்ற ஒரு மிக பெரிய தோரணையில்தான் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். உனக்கே சில நேரங்களில் நாம் எதற்காக இந்த பெண்ணிடத்தில் இறங்கிச் செல்ல வேண்டும் என்ற எண்ணமானது தோன்றும். ஆனாலும் என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் நாம் இந்த வாழ்க்கையில் இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதே தெரியாமல் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னதான் இருந்தாலும் இவர்கள் நம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லவா என்று நாமாக நினைத்தாலும் கூட இவர்களை இப்படியே விட்டுவிட முடியுமா? காலம் முழுவதும் இந்த உறவு தொடர வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். உன் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருமே இவர்களை கண்டுகொள்ளாத பொழுது கூட என் பிள்ளை, இவர்கள் மீது உனக்கு அன்பும் இரக்கமும் பாசமும் இருக்கத்தான் செய்கிறது. ஆரம்பத்தில் எந்த அளவிற்கு பழகினீர்கள், எந்த அளவிற்கு அன்பினை ஒருவருக்கொருவர் பரிமாறி கொண்டவர்கள் என்பதெல்லாம் உன் நினைவுக்கு வரத்தான் செய்கிறது. என் பிள்ளையே, இந்த பெண் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் நீயும் நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இந்த பெண் மறைமுகமாக இருந்து கொண்டு மிக சாதுரியமாக இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்து விட்டாள். இன்னமும் அவர்களை உன் குடும்பத்திடம் நெருங்கி வர முடியாத அளவுக்கு சகுனி வேலைகளையும் சரியாக செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சரி, இனிமேல் என்ன செய்ய முடியும்? அவளாவது சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டுமே என்றுதான் என் பிள்ளை நீ யோசிக்க தொடங்கி விட்டாய் அல்லவா? அவளினுடைய எண்ணங்களாவது சரியாக இருக்கட்டும், அவள் குடும்பத்தையாவது அவர்கள் நல்லபடியாக வழிநடத்தட்டும் என்று சொல்லி நீ ஒதுங்குவதுதான் இதற்கு ஒரே தீர்வு என்று நீயும் இப்பொழுது ஒதுங்கி வாழத் தொடங்கி விட்டாய். என் குழந்தையே, இதில் நேரடியாகத்தானே எல்லாம் நடக்கிறது. இதில் மறைமுகமாக என்று சொல்வதற்கு எங்கே இடம் இருக்கிறது என்று என்னிடத்தில் நீ கேட்கிறாய் அல்லவா? என் பிள்ளையே, இதில் நடக்கின்ற உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பெண் இந்த காரியத்தை செய்கின்ற பொழுதெல்லாம் உன்னிடத்தில் அத்தனை சிரித்து சிரித்து இனிக்க இனிக்க பேசிக்கொண்டிருந்தாள். உனக்கு கடைசி கட்டத்தில்தான் இவர்களின் உண்மையான குணம் புரிந்ததே தவிர ஆரம்பத்தில் உன்னை சுற்றி நடந்த பிரச்சனைகளை பற்றி நீயாக யோசிக்கும் பொழுது இவர்களின் எண்ணங்கள் என்னவென்று உனக்கு புரியவில்லை. இப்படித்தான் பலரும் இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எல்லோரையும் அவ்வளவு எளிதாக நீ நம்பி விடாதே.
இதைத்தான் உன் அப்பன் உனக்கு தெளிவாக சொல்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பண்ண சாமியின் வார்த்தைகள் என்றும் உன் மனதிற்குள் நிற்க வேண்டும். இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் என்றென்றும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடிக்கு முன்னேற்றத்தில் அழைத்து செல்லும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நமக்கு இவர்கள்தான் மிக பெரிய உறவாக இருப்பார்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் கைவிட்டு சென்று விடுவார்கள். யாரும் நமக்கு இல்லை என்று எப்பொழுது நினைக்கின்றோமோ அப்படிப்பட்ட இடத்தில்தான் சில நல்ல உறவுகளும் உன்னை பின்தொடர்ந்து வரும். அதனால் நீ நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய போலியான உறவுகளை எல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்துவிடு. நல்ல உறவுகளை எல்லாம் நீ எப்பொழுதும் உன்னோடு வைத்திருக்க வேண்டும். உனக்கான நல்ல நேரம் விழும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும். இந்த கருப்பண்ண சாமியின் வார்த்தைகள் உன் வாழ்க்கைக்கு எப்போதும் பொருந்தும். என் பிள்ளையே, இந்த வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நேரம் உன் கண்கள் கலங்கித்தான் போவாய். ஏனென்றால் சொந்தம் பந்தம் என்பதெல்லாம் இப்பொழுது பணத்தை மட்டுமே கொண்டு ஒருவரை ஒருவர் தேடி வருகிறது. பணம் இல்லாத உறவுகளை இங்கு யாரும் திரும்பி கூட பார்ப்பது இல்லை. அதே நேரத்தில் ஒருவரிடத்தில் பணமும் நல்ல வசதியும் வாய்ப்புகளும் இருந்திருந்தால் அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதும் பணம் இல்லாதவர்களை தரையில் போட்டு மிதிப்பதும் தான் இவர்களின் வேலையாக மாறிவிட்டது. இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையே, எதை கண்டும் வருத்தப்படாமல், எந்த சூழ்நிலையை கண்டும் நீ வேதனைப்படாமல், உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்த இவர்களை நீ ஒதுக்கி வைக்க வேண்டும். இவர்கள் யார் உன்னை ஒதுக்குவதற்கு? இவர்கள் யார் உன்னை வேண்டாம் என்று சொல்வதற்கு? இவர்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இவர்களுக்கு யார் அந்த தகுதியை கொடுத்தது என்பதை புரிந்து கொண்டு நீயாக இவர்களை விட்டு விலகிவிட வேண்டும். என் பிள்ளையே, இப்படிப்பட்ட தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி விட்டார்கள் என்று நினைத்து நீ எப்பொழுதும் சந்தோஷப்படு. உன்னை என்றும் தேடி வருகின்ற நல்ல உறவுகள்தான் உனக்கான உண்மையான உறவு என்பதையும் நீ எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்த இவர்களுக்கு நிச்சயமாக மிக பெரிய தண்டனை ஒன்று கிடைக்கத்தான் போகிறது. அதுவரையிலும் நீ பொறுமையோடு இரு. உன்னுடைய வேலையிலும் உன்னுடைய அத்தனை முயற்சிகளையும் நீ கவனமாக இருந்து நன்றபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். நேரம் குறைவாக இருக்கிறது என்று எந்த ஒரு முயற்சியையும் எந்த ஒரு செயலையும் நீ தொடங்காமல் விட்டு விடாதே. நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான நாள் மிக விரைவிலேயே வரத்தான் போகிறது. அதற்கான அத்தனை விஷயங்களையும் இந்த கருப்பண்ண சாமி நானே உனக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கப் போகிறேன். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும், உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது. என் அன்பு குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ, எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ, அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய்.
இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ணசாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது,
என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.